கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனும் திருச்சபையின் போதகமாகிய அடியான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 79வது சங்கீதம் 13வது வசனம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமான நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். பிரியமானவர்களே, என்றென்றும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை நாங்கள் சொல்லி வருவோம். சங்கீதம் 113:1 அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதித்தல் என்று சொன்னால் மகிமைப்படுத்துதல் என்று அர்த்தம். தெஹில்லா என்ற வார்த்தைக்கு பாடலால் வார்த்தைகளால் கர்த்தரை துதியுங்கள் என்று அர்த்தம். நம்முடைய துதியின் வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும், உச்சரிப்பும் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் முதலாவது கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். சங்கீதம் 113:1 கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய வேதத்திலே 272 தடவை சற்றேறத்தாழ இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கிட்டத்தட்ட 1000 பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு 50க்கும் மேற்பட்ட பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. விண்ணப்பத்தின் ஆவியானவர், பரிந்து பேசக்கூடிய ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பல நாமங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே முதலாவதாக நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமையை நாம் பாடி துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமைகள் கற்றுக்கடங்காதவை. கர்த்தருடைய வல்லமையை நாம் போற்றி புகழ வேண்டும். திருச்சபையிலே வல்லமை உண்டு, வல்லமை உண்டு என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் என்று சொல்லி இயேசுவுடைய இரத்தத்தை மேன்மைப்படுத்தி நாம் துதித்து பாட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கீர்த்தியை, கர்த்தருடைய கிரியைகளை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். கண் தெரியாத குருடன் பார்வை அடைந்தது, லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டது, நாயினூர் விதவியின் மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினது, பெதஸ்தா குளத்தின் அற்புதம், கானாவூர் கல்யாண வீட்டின் அற்புதம் என்று சொல்லி கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லி நாம் துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக 2 நாளாகமம் 29:30 சொல்லப்பட்டபடி தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளாலே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல் என்று சொன்னால் தெளிவான வார்த்தைகளால் துதிப்பது என்று அர்த்தம். அல் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு துதிப்பது என்று அர்த்தம். யா என்று சொன்னால் யெகோவா தேவனை கம்பீர சத்தமாய் புகழுவது என்று அர்த்தம். ஹல் லே லூயா என்பதற்கு இதுதான் சரியான பொருள். சுமார் இசைக்கருவிகள், கைத்தாளங்கள் இவைகளை கொண்டு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். 1 நாளாகமம் 23:5 4000 பேர் கர்த்தரை இசைக்கருவிகளோடு துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 5 12-13 வசனங்களிலே
120 பேர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்ததை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பாடி துதித்த வேளையிலே தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பினது. மகிமையின் மேகத்தினால் நிரம்பினபடியினாலே ஆசாரியர்கள் அங்கே ஊழியம் செய்யக்கூடாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இசைக்கருவிகளை இசைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். 4வதாக கர்த்தருடைய தெய்வீக தன்மையை நாம் துதிக்க வேண்டும். தெய்வீக தன்மை என்றால் என்ன? அவர் எங்கும் இருப்பவர், எல்லா காலங்களிலும் இருப்பவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ வியாபி என்று சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். எபிரேய வார்த்தையிலே யாதா என்று சொன்னால் தேங்க்யூ என்று பொருள். நன்றி சொல்லுதல் என்பது தமிழிலே இருக்கிறது. சங்கீதம் 103:2 அவர் செய்த சகல உபகாரங்களையும், அதாவது பெனிஃபிட்ஸ்களை மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரம் என்ன? முதலாவதாக ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் கழுவியிருக்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய நன்மைகள். சரீர நன்மைகளாக இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தௌடா என்ற வார்த்தைக்கு கைகளை உயர்த்தி ஆராதனை செய், நன்றி சொல்லு என்று சொல்லி அர்த்தம். ஷிலூவி அப்படிங்கிற வார்த்தைக்கு அறுவடை முடிந்தவுடன் சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லுவது என்று சொல்லி அர்த்தம். சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விதைத்து களை எடுத்து நீர் பாய்ச்சி சில நாள் கழித்து அறுவடை செய்யும் பொழுது வழக்கத்தை விட அதிகமான அறுவடையை, அதிகமான சம்பளத்தை, போனஸை, ரிவார்டை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் துதிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதை விரும்பவில்லை. நெகமியா 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், ஸோ துக்கப்படவும் அழவும் வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தேவனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். பிரியமானவர்களே, தேவரீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். இந்த ஆண்டு முழுவதும் தேவரீர் எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக கொடாகோடி ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உம்மை துதிக்கவும், போற்றவும், பாடவும், ஆராதிக்கவும் அனுகிரகம் செய்யும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் ஊழியங்களை தாங்குங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.